வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 வருஷம் நமக்கு இன்னும் நல்லா அமையும், உங்களுக்கும் அமையறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். போன வருஷம் நீங்கள் கொடுத்த அமேசிங் சப்போர்ட்டில் தான் இந்த அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னும் சப்போர்ட் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இந்த இன்புட்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் அந்த இன்புட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் இந்த தடவை நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இஃபேரரை பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீலுக்கப் டாபிக். அப்போ எரர் வந்ததுன்னா அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதே வீலுக்கப் உலகத்துக்குள்ளே இஃபேரரை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக நம்ம பெனிஃபிட் அடைய முடியுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வருஷத்தோட முதல் வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா அப்படின்றத உங்களோட லைக்ஸ் மூலியமாகவும், உங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாகவும், உங்களோட ஷேர் மூலியமாகவும் எனக்கு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸல் ஃபைல் இந்த ஃபைல் தான். ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சில பார்ட் நம்பர்ஸ் இருக்குது. இந்த பார்ட் நம்பர்ஸோட ப்ரைஸை தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரணும். எங்கிட்ட 2 ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ஓல்டர் ப்ரைஸ் லிஸ்ட்டு, இன்னொன்று ரிவைஸ்டு ப்ரைஸ் லிஸ்ட்டு. ரிவைஸ்டு ப்ரைஸஸ் லிஸ்ட்டு வந்து என்னென்னா சர்டன் பார்ட்ஸோட ப்ரைஸை வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஸோ ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா இந்த பார்ட் நம்பர்ஸ், நம்மக்கிட்ட இருக்க பார்ட் நம்பர்ஸோட ப்ரைஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். ரிவைஸ்டு ப்ரைஸை தான் எப்போவுமே எடுத்துகிட்டு வரணும். ஓல்டு ப்ரைஸ் நமக்கு தேவை கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஓல்டர் ப்ரைஸ் லிஸ்ட்டையும் ரிவைஸ்டு ப்ரைஸ் லிஸ்ட்டையும் டேபிளாக மாற்றி அந்த டேபிள்ஸ்க்கு நேமும் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிவைஸ்டு ஷீட்டில் இருக்கிற அந்த டேட்டாவை டேபிளாக மாற்றி அதுக்கான நேம் வந்து ரிவைஸ்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓல்டர் ப்ரைஸ் ஷீட்டில் இருக்கிற அந்த டேட்டாவை டேபிளாக மாற்றி அந்த டேபிளுக்கான பேரை வந்து ஓல்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட் என்ன, ரிவைஸ்டு ப்ரைஸ் தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் வீலுக்கப் எழுதுகிறேன். இந்த பார்ட் நம்பரை தேடணும். எங்கே தேடணும், ரிவைஸ்டு டேபிளில் தேடணும். அதில் செகண்ட் காலமில் தான் பார்ட்டோட ப்ரைஸ் இருக்குது. அதோட எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். இங்கே நம்ம ரேஞ்ச் தேடலை, எக்ஸாக்ட் மேட்ச் தேடுறோம். நமக்கு ஆன்சர் வரல, பட் இதை பாப்புலேட் பண்ணலாம். சில இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு, சில இதுக்கு ஆன்சர் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பார்ட்ஸ்லாம் வந்து ப்ரைஸஸ் ரிவைஸ் ஆகலை. எங்கெல்லாம் ஆன்சர் வந்திருக்கோ அதுக்கு மட்டும்தான் ரிவைஸ் இருக்குது. அதோட ப்ரைஸஸ் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி எரர் வந்தால் தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ப்ரீவியஸாக பார்த்த வீடியோஸில் இஃபேரர் வச்சு நம்ம இந்த எரரை ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தோம். இஃபேரரை வீலுக்கப் முன்னாடி போட்டு வீலுக்கப் ப்ராக்கெட் முடிச்சதுக்கப்புறமா கமா போட்டு எரருக்கு பதிலாக நமக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வரோம். இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரைஸ் நாட் ரிவைஸ்டு அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ எரர் வந்த இடத்துலலாம் எனக்கு என்ன வரும், ப்ரைஸ் நாட் ரிவைஸ்டு அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் தான் எனக்கு வரும். ஸோ இது வந்து சினாரியோ. பட் இது வந்து நார்மல் யூசேஜ் ஆஃப் இஃபேரர். அப்போ ஸ்மார்ட் யூசேஜ் ஆஃப் இஃபேரர் அப்படின்றது தான் வீடியோ. கரெக்டாக அந்த ஸ்மார்ட் யூசேஜ் என்ன அப்படின்றத இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல தான் நம்ம சேஞ்சை கொண்டு வர போகிறோம். என்ன சேஞ்சை கொண்டு வரோன்னு பாருங்கள். இப்போ நான் எழுதியிருக்கிற ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். வீலுக்கப் ஃபஸ்ட் எங்கே போய் தேடும், ரிவைஸில் தேடும். ரிவைஸில் போய் தேடும் போது அந்த பார்ட் நம்பர் கிடைக்கலன்ன உடனே #n/a எரர் வரும். வந்த உடனே யார் முழிச்சுப்பா, இஃப் எரர் முழிச்சுக்கும். இஃப் எரர் பார்க்கும். ஓகே, என்னோடய ஃபார்முலாவில் கமாக்கு அப்புறம் போன தடவை ஹரிரன் என்ன கொடுத்துருந்தான், ப்ரைஸ் நாட் ரிவைஸ்டுன்னு சிம்பிள் டெக்ஸ்ட்டை தான் கொடுத்துருந்தான். பட் இந்த டைம் நான் என்ன பண்ணிட்டேன், நீ சும்மா சிம்பிள் டெக்ஸ்ட்டை மட்டும் போட்டுட்டு வராத, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை பாருன்றேன். அந்த எக்ஸ்ட்ரா வேலை என்ன, இன்னொரு வீலுக்கப். அந்த வீலுக்கப் அதே பார்ட் நம்பர் எங்கே தேடுது, ஓல்டர் ப்ரைஸில் தேடுது. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவோட ஃப்ளோ என்ன, ரிவைஸில் போய் தேடும். அங்கே கிடைக்கலன்னொடனே இஃப் எரர் முடிச்சுக்கும். இஃப் எரர் என்ன பண்ணோம், கமாக்கு அப்புறம் இன்னொரு வீலுக்கப் இருக்கிறதால அதே பார்ட் நம்பர் எடுத்துகிட்டு போய் எங்கே தேடுது, ஓல்டரில் தேடுது. ஸோ இப்போ ரிவைஸில் இருக்கும், ரிவைஸில் இல்லை அப்படின்னா ஓல்டர்லேருந்து எடுத்து வந்து கொடுத்துரும். சப்போஸ் 2 டேபிள்லையுமே இல்லைன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போய் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் இந்த பார்ட் நம்பர் 2த்துலையுமே இல்லை. ஸோ 2த்துலையுமே இல்லைன்னா என்ன ஆகிடும், எரர் வந்துடும். ஸோ
இந்த எரரை ஹேண்டில் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு இஃப் எரர் வேணும். அந்த இஃப் எரர் எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இஃப் எரர் நமக்கு யாரோட எரரை ஹேண்டில் பண்ணுறா, ஃபஸ்ட்டு வீலுக்கப்போடதை ஹேண்டில் பண்ணிடுச்சு. பட் 2வது வீலுக்கப்போ நமக்கு எரர் கொடுக்கும். எப்போ ஓல்டர் லிஸ்ட்டில் இல்லைன்னா அங்கே எரர் கொடுத்துரும். அப்போ அந்த எரரை ஹேண்டில் பண்ண 2வது வீலுக்கப் முன்னாடி இஃப் எரரை போட்டுட்டு அந்த 2வது வீலுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நான் என்ன சொல்ல போகிறேன், நாட் ஃபவுண்ட் இன் போத் அப்படின்னு அந்த எரர் டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ நாட் ஃபவுண்ட் இன் போத்னு வரணும். இது எப்போ வரும், 2த்துலேயுமே இல்லை அப்படின்னா வந்துடும். இப்போ இன்னொரு பார்ட் நம்பரையும் நான் மாடிஃபை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அங்கேயும் எனக்கு அந்த ஃபார்மில் மாறுறதை பார்க்க முடியுது. ஸோ இந்த இஃப் எரரை வந்து வெறும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஃபர்தராக ஒரு லெவலுக்கு மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் இன்னொரு டேபிள்லையும் சர்ச் பண்ண முடியும். சார் இதே தானே நம்ம இன்டைரக்ட்லேயும் பண்ணோம். கரெக்டு தான். பட் இன்டைரக்டில் என்ன பண்ணோம், நம்ம வந்து 5-10 டேபிள் வச்சுக்கிட்டு பண்ண முடியும். பட் இந்த இஃப் எரரோட யூசேஜ் எப்போ நீங்கள் திங்க் பண்ணணுன்னா, சரி என்கிட்ட 2 டேபிள் தான், ஒன்று இந்த டேபிளில் இருக்கும் இல்லைனா அந்த டேபிளில் இருக்கும், பட் கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்ற அந்த மாதிரி லாஜிக். எய்தர் திஸ் டேபிள் ஆர் தட் டேபிள், கரண்ட் மந்தில் பாரு இல்லைனா ப்ரீவியஸ் மந்தில் இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கோ அப்படின்ற சிச்சுவேஷன்ஸ் வரும்போதெல்லாம் நம்ம அங்கே இன்டைரக்ட் யூஸ் பண்ண முடியாது. இன்டைரக்ட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு டேக் இட் ஃப்ரம் அ செல் ஃப்ரம் ஒன் டேபிள். அந்த செல்லில் இருக்க டேபிளை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். பட் எய்தர் திஸ் ஆர் தட்டுன்றதுக்கு கண்டிப்பாக திருப்பியும் வந்து நம்ம 2 காலமில் எழுதணும், இல்லைனா இஃப் ஃபார்முலா வச்சு எழுதணும், அது இன்னும் பெருசாக போயிடும். பட் இஃப் எரர் வச்சு எழுதும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்மார்ட்டாகவும் அந்த வேலை முடியும். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இஃப் எரர்ன்றதை எப்போ யூஸ் பண்ணலான்னா, இந்த டேபிளில் தேடணும் இல்லைனா இன்னொரு டேபிளில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற லாஜிக் இருக்கும்போது நம்ம இஃப் எரரை கண்டிப்பாக யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.